ஆல். இப்போ நெக்ஸ்ட்டு பிக்கப் கார்டு ரீடிங்கில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எனக்கு திடீர்னு வந்து தோணுச்சு இது எடுக்கணும் பண்ணணுன்ட்டு. ஸோ என்னென்னா ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து இப்போ கரண்ட்டாக உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணுன்னா என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பைல் வந்து க்ரீன், இந்த க்ரீன் பெயிண்ட், அண்ட் செகண்ட் பைல் வந்து இந்த ப்ளூ பெயிண்ட், அண்ட் தேர்ட் பைல் வந்து இந்த ப்ரௌன் பெயிண்ட். உங்களுக்கு எந்த கலர் வந்து அட்ராக்ட் ஆகுதோ, கொஞ்ச நேரம் நீங்கள் மெடிடேட் பண்ணிவிட்டு எந்த கலர் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகுதோ அந்த கலரை சூஸ் பண்ணிவிட்டு கீழே டைம் ஸ்டாம்ப்ஸ் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில், அதை வச்சு நீங்கள் வந்து வீடியோ வந்து உள்ளே போகலாம். ஸோ பைல் நம்பர் 1. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் pile number 1's current situation. ஓகே ஒரு ஓஷோ ஜென் கார்டு பார்க்கலாம். pile number 1 உடைய current situation. Spirit guides, please help me with that. Okay. And உங்களுக்கான அட்வைஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, okay, advice for pile number 1. Advice. Yeah, one advice. Okay, tarot cards name பார்க்கலாம் advice என்னன்ட்டு. Okay, ஓகே. ஸோ உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன் இதுதான். ஓகே, ஐ ஃபீல் லைக் எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா வந்து இந்த கார்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஐ மீன் இந்த கார்டு உங்களுக்கு தெரியல. நான் இன்னும் வந்து அந்த கேமரா செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ண முடியல. ஸோ ஓகே, இட் டேக்ஸ் டைம். எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் கேமரா செட் பண்ணதுக்கு. ஓகே, ஸோ யா, பேர்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த கார்டை நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஒரு ரொம்ப வந்து ஒரு சிக்கான பர்சன், சிக்னா லைக் ஒரு ரொம்ப நொடிஞ்சு போன ஒரு பர்சன் வந்து இன்னொரு ஒரு பலசாலியான ஒரு பர்சன் வந்து ஏறி உட்காந்துட்டு ஒரு சேவலும் அதுக்கு மேலே வந்து உட்கார்ற அளவுக்கு பாரமாக இருக்குது. ஓகே, இன்னொன்று எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, மேபி வந்து ஒரு சொசைட்டியல் ப்ரெஷர் இருக்கலாம். மேபி எப்படி சொல்கிறது, இந்த வயசுக்குள்ளே இதை பண்ணணும், அந்த வயசுக்குள்ளே இதை பண்ணணும், இப்போ நீ செட்டில் ஆகணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் வேல்யூ இல்லை ஒரு சொசைட்டியல் ப்ரெஷர் வந்து உங்கள் மேலே இருக்கிறனால நீங்கள் நிறைய வந்து அந்த ஜென்ரேஷ்னல் ட்ராமா வந்து இல்லை நான் கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன், கொஞ்சம் இது பண்ணுவேன், அது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சண்டை போட்டுட்டும் இருக்கிறீங்க. ஓகே, இதனால நீங்கள் நிறைய சண்டை போடுறீங்க உங்களுடைய, பட் உங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து ஒரு மாதிரி கவலையாக கூட இருக்குது. ஐயோ, நம்ம வந்து ஒரு எல்லாரும் ஒரு விதமாக பண்ணுறாங்க, ஆனால் நான் ஒரு விதமாக பண்ணணும்னு நினச்சிட்டு நான் ஒரு சில விஷயம் ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. ஓகே, அண்ட் எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, நீங்கள் இந்த கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் மூஞ்சி பார்த்தீங்கன்னா அப்படி திருப்பி வச்சிருப்பாரு. அப்படி எனக்கு ஃபீல் ஆகுறது வந்து நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் இந்த ஜெனரேஷனுக்கான ஆளே கிடையாது போல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு விஷயம் வந்து சொல்கிறீங்க, பட் ஆனால் அது யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அது ஒரு மாதிரி உங்களுக்குள்ள வந்து ஒரு இது இந்த குடும்ப பேரை காப்பாற்றணும், இல்லை இந்த இது பண்ணணும், இவங்களுக்காக நான் பண்ணணும், அவங்களுக்காக பண்ணணும்னே நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்ல வெறுத்தே போயிடுறீங்க. ஓகே, லைக் நான் எவ்வளோதான் வந்து மித்தவங்களுக்காக பண்ணுவேன், எனக்காக நான் எப்போ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது.
உங்களுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன் இருக்கலாம். லைக் நீங்கள் வந்து ஒரு சேலரிட் பர்சனோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, பட் ஆனால் குடும்ப கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு கொடுக்கறது கூட எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, சரி என்ன பண்ணுறது அப்படிங்கிறனால நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாண்ட் வந்து கிரியேட் ஆகாத மாதிரி, இல்லை வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ப்ரெஷர் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணுறதுனால, ஐயோ இவங்க சொல்கிறாங்களே இவ்வளோ தொணன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அதுக்காக ஒரு சில விஷயம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே, ஸோ ஒன் அட்வைஸ் ஐ எம் பிக்கிங் அப் ஹியர் இஸ், ஒரு சில டைம் நீங்கள் வந்து எல்லா இதையும் வந்து நீங்கள் நெக்லெக்ட் பண்ண வேணாம். ஓகே, வேணான்னு சொல்றீங்கன்னு தெரியுது, பட் ஒரு சில நேரம் வந்து நல்லதாகவும் இருக்கலாம். லைக் கிவ் இட் அ ட்ரை அப்படின்னு தான் வந்து ஸ்பிரிட் கைட் சொல்லுது. ஓகே, அதுக்குள்ள நிறைய வந்து இருக்கலாம். ஓகே, லைக் மேபி அது உங்களுக்கு செட் ஆகி போகலாம், இல்லை ஆகாமியும் போகலாம், பட் நீங்கள் ட்ரை பண்ணாமல் எதுவுமே தெரியவே தெரியாதுல்ல. ஸோ தெர் இஸ் அ மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, நீங்கள் வந்து எப்போ வந்து ஒரு ஓப்பன் மைண்டடாக வரீங்களோ, இப்போ இது எல்லாமே நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு, இப்போ எப்படி சொல்கிறது, இந்த பேர்டனாக யோசிக்காமல், ஓகே இது வந்து நம்மளுடைய லெசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்செப்டன்ஸ்க்கு வரீங்களோ, அட் தட் டைம் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன தேடிட்டு இருக்கிறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஸோ மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அப்போதான் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் வந்து ஐயோ நான் தான் எல்லாமே பண்ணணும், ஃப்ரீயாக விடுங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, இல்லை எல்லாமே தானாக நடக்கும், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க it will transform. Okay, it will surely transform. even நான் கூட வந்து அப்படிதான் இருக்கிறேன் சொல்ல போனால். எப்படின்னா லைக் நானே எல்லா மண்டை மேலே எல்லா பாரத்தையும் ஏற்றிப்பேன், நானே ஏற்றிக்கிட்டு அண்ட் நானே வந்து ஓப்பன்னஸ் கொண்டு வர மாட்டேன். லைக் வந்து ஓகே நம்ம வந்து கொஞ்சம் பாரத்தை இறக்கி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே நான் கொண்டு வர மாட்டேன். அது என்னோடைய மிஸ்டேக்குன்னே வச்சுக்கலாம். எனக்கும் அந்த மிஸ்டேக் நானும் பண்ணுவேன். பட் நம்ம எப்போ வந்து ஓப்பன்னஸ் கொண்டு வரமோ அப்போ வந்து we can actually இப்போ அந்த நம்ம பண்ணுறதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். ஓகே, அண்ட் நிறைய வந்து மிஸ்டரிஸும் இருக்குது. ஓகே, லைக் மிஸ்டரிஸ் இந்த சென்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய திங்க் பண்ணி நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நிறைய விஷயத்த வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்குது. நான் தான் எல்லாமே பண்ணணும்னு சொல்லி நமக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயம் கூட நம்ம வந்து அலோவ் பண்ண மாட்டோம். நிறைய நேரத்தில் வந்து இல்லை நான் தான் எல்லாமே பண்ணிக்குவேன், நானே பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நடக்க வேண்டிய விஷயம் வந்து நம்மளே தடுத்துட்டு இருக்கிறோம் சொல்ல போனால். ஸோ ஸ்பிரிட் வாண்ட்ஸ் டு டெல் யூ தட் நீங்களே வந்து எல்லாமே தடுத்துட்டு இருக்காதீங்க, நீங்களே இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தடங்கள் பண்ணாதீங்க. ஒருத்தங்க வந்து ஒரு கிவராக இருக்கிறாங்கன்னா நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. ஓகே, ரிசீவர் சைடில் நீங்கள் எப்போ தான் போகிறது, ரிசீவ் பண்ணுங்க கொஞ்சமாச்சும். நீங்கள் எப்போ வந்து அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து இல்லை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், யூனிவர்ஸ் வந்து என்னை பிளெஸ் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் தெர் இஸ் அ ஃபியூச் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் லிவ் இன் த மொமெண்ட். ஓகே, நீங்கள் வந்து எப்படின்னா நானும் அப்படி தான். லைக் ஐ ஆல்வேஸ் திங்க் வாட் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட், இதை பட்ஜெட் பிளான் பண்ணணும், இந்த மந்த் இதோடைய பட்ஜெட் இது, அப்படி இப்படி ஐயோ அதுலேருந்து ஒரு பக்கம் செலவாயிடுச்சுன்னா ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபீல் பண்ணுவேன். இல்லை நான் என்னுடைய பிளானில் ஏதாவது டீவியேஷன்ஸ் இருந்தால் நானும் ஃபீல் பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நடக்கலை அப்படின்னா நானும் பண்ணுவேன். பட் கிவ் இட் எ ட்ரை. ஓகே, நம்ம ஒரு மோனோட்டனஸ்னால் எப்பயுமே இயல்பாக போகிற வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து வரும்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து என்ன வருதோ அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் ஸ்பிரிட் சொல்லுது. த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய வந்து பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்க போகுது. பட் நம்ம தான் வந்து ஓப்பன்னஸ்ஸாக இருக்கணும். எல்லா பாரத்தையும் நம்ம தலையிலே வந்து சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. தட்ஸ் நாட் குட். ஓகே, எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், பிகாஸ் நானுமே அப்படி தான். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. பாய் ஆல். பைல் நம்பர் 3 இந்த ப்ளூ கலர் பெயிண்ட் பாட்டில் சூஸ் பண்ணவங்க. ஸோ ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறாங்க, உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம்.
உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன் ஃபார் pile number 2 spirit guides. ஓகே, ஓகே, ஒரு ஓஷோ ஜென் எடுக்கலாம். ஐயோ, ஓகே, ஓகே. உங்களுக்கு ஸ்பிரிட் வர அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்பிரிட் கொடுக்குற அட்வைஸ். ஓகே, ஏன் தெரில, இது எடுக்கணும்னு தோணுச்சு. பார்த்தா மைண்ட் கார்டு வந்திருக்கு. ஓகே, டேரோவில் எடுத்து பார்ப்போம். ஓகே, அட்வைஸ் ஐ எம் பிக்கிங் ஹியர் இஸ் pile number 1க்கும் நீங்கள் வந்து மேபி நீங்கள் pile number 1ம் வந்து எடுக்கலாம்னு நினச்சிருப்பீங்க. அது பட் பிகாஸ் அந்த சேம் எனர்ஜி நான் சில இதை பிக் பண்ணுறேன். யா, ஸோ உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வந்து கரண்ட்டாக வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, நான் எல்லாத்துக்குமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கே தெரியும் நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பட் நீங்கள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலி ஹை பர்சன்னே வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு தெரியும். இந்த ஹை பிரைஸ் கார்டு வச்சு நான் சொல்கிறேன். பட் ஆனால் நீங்கள் வந்து அந்த பேஷன்ஸ் இருக்காது உங்களுக்கு. ஓகே, லைக் வந்து உங்களுக்கு குயிக்காக நடக்கணும், எனக்கு சீக்கிரமாக நடக்கணும், எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது, பட் ஒய் யூனிவர்ஸ் இஸ் நாட் ஷோயிங் மீ த ரைட் பாத், ஒய் ஏன் இப்படி பண்ணுறாங்க யூனிவர்ஸு. பட் உங்களுக்கே அந்த கேள்விக்கான பதிலும் தெரியும். ஓகே, நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு ஸ்பிரிச்சுவலி ஹை பர்சன்னே வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து என்ன நடக்க போகுது அப்படி கூட வந்து தெரியும். நிறைய பேர் உங்ககிட்ட வந்து கேட்க கூட செய்வாங்க, எப்படி நீ கரெக்டாக சொல்கிற, இப்போ இந்த விஷயம் நடக்க போகுதுங்கிறது வந்து எப்படி நீ சொல்கிற. உங்களுக்கு அவ்வளோ வந்து ஒரு இது இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான பர்சன், என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். பட் ஆனால் உங்களுக்குள்ள வந்து ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு. ஓகே, அந்த நெகட்டிவிட்டி எப்படின்னா, இது வந்து உங்கள் கான்ஷியஸ் மைண்ட்லேயே வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா, இது எப்படி நீ நடத்திடலாம், இதெல்லாம் எப்படி வந்து நீ நடந்துரும் நினைக்கிற, அதுதான் வந்து இங்கே இருக்கிற ஒரே பிளாக்கேஜ். நீ வந்து இவ்வளோ பண்ணுறியே யூனிவர்ஸ் இல்லை மேனிஃபெஸ்டேஷனு இல்லை இந்த கடவுள்கிட்ட இந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்க. பட் ஆனால் உனக்கு எப்படி எதுவும் நடக்கலை பாரு, எவ்வளோ நாள் உனக்கு கடவுள் வந்து வெயிட் பண்ண வைக்கிறாரு, சோதிக்கிறாரு, என்னெல்லாமோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் வந்து இப்படி யோசிக்குது. அது பட் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து தெரியுது நல்லதே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து உங்கள் கான்ஷியஸ் மைண்டும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டும் வந்து எப்படி சண்டை போடுறாங்கன்னே தெரியல. அப்படி வந்து பயங்கரமாக வந்து எப்படி சொல்றது, சில நேரம் உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் சொல்றது அக்செப்ட் பண்ணிக்கிறது. பிகாஸ் வந்து லாஜிக்கலாக ஒரு விஷயம் வந்து நம்ம இல்லை இது வந்து நான் ஒரே நாளில் வந்து பணக்காரன் ஆவேன், இல்லை நான் ஒரே நாளில் 10 பில்லியன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அது வந்து உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அதனால வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டும் ஓகே இதுதான் உண்மை போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ப ஆரம்பிச்சிருது. இன்னொன்று வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டும் சும்மா வருது கிடையாது. உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டும் சப்கான்ஷியஸ் மைண்டும் இங்கே வந்து இது பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. இது சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. இது பறந்துட்டு இல்லை நான் சொல்றது தான் கரெக்டாக, நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு.
ஸோ திஸ் இஸ் வாட் உங்கள் கரண்ட் சுச்சுவேஷன், உங்களுடைய மென்டல் பிளாக்கேஜ் வந்து இதுதான். நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஒரு விஷயத்துக்கு. ஏன்னா இது நடக்குமா நடக்காதா, நான் நம்பலாமா கூடாதா, உங்கள் கான்ஷியஸ் மைண்டுக்கும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் சண்டை நடக்குது. ஓகே, பட் ஒன் அட்வைஸ் ஐம் சீயிங் ஹியர் இஸ், நீங்கள் வந்து இந்த இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இந்த ஜன்னலுக்கு வெளியில் வந்து கலர்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகே, நான் எடுத்துக்கிற காமிக்கிறேன். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. பட் ஆனால் வந்து இந்த பர்சன் வந்து கிரே ஏரியாவை மட்டும் பார்ப்பாங்க. இந்த கிரே பிளாக் அண்ட் ஒயிட் ஏரியா அதை மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்களும் அந்த மாதிரி தான் பார்க்குறீங்க. ஒரு பர்டிகுலராக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கலர், அந்த ஒரு கலர்ஃபுல் லைஃப் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்காம உங்களுடைய கஷ்டங்களை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறீங்க. சம்டைம்ஸ் யூனோ, நம்ம வந்து நன்றி உள்ளவர்களா இல்லை அப்படின்னா கடவுள் வந்து நம்ம கிட்ட இருக்கிறதையும் எடுத்துருவாங்க. ஓகே, ஸோ வந்து நம்ம எப்பயுமே வந்து ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், எப்பயுமே வந்து நம்ம ஒரு தேங்க்யூ ப்ரேயர் சொல்லுவோம். சாப்பிட்டு முடிச்சு தேங்க்யூ சொல்றது, இல்லை ஸ்கூல் விட்டதும் வந்து ஒரு ப்ரேயர் சொல்லுவோம். அதில் எல்லாமே தேங்க்யூ தேங்க்யூன்னு தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து நமக்கு அறியாமல் நம்ம நிறைய விஷயத்துக்கு வந்து நம்ம நன்றி சொல்லி ஆகணும். ஓகே, ஸோ உங்கள் மைண்டில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வந்து ரெண்டுமே சண்டை போட்டு ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருக்குது. ஓகே, அண்ட் இன்னொன்று, நீங்கள் சின்ன சின்னதாக மேனிஃபெஸ்டேஷன் கேட்கலாம், சின்ன சின்னதாக சயின்ஸ் கேட்கலாம், யூனிவர்ஸ் கிட்ட இல்லை கடவுள்கிட்ட. சின்ன சின்னதாக இந்த இதை காமிங்க, நான் வந்து உங்களை நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் சந்தேகப்படுறீங்கல்ல. ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்றது, சின்ன சின்னதாக கேட்டு நீங்கள் ஒரு நம்பிக்கையை வளர்த்ததுக்கு அப்புறமா உங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப ஆக்சுவலி ஃபினான்ஷியலியும் சரி, ரிலேஷன்ஷிப் வைஸும் சரி, எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுது. இன்னொன்று, ஐ எம் சீயிங் தட் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படின்னா ஒரு கிவர் பொசிஷன்ல இருக்கிறீங்க. ஓகே, ஸோ எப்பயுமே நீங்க கிவர் பொசிஷன்ல இருந்து நீங்க ட்ரெயின் ஆகுறீங்க. உங்க எனர்ஜி வந்து அவ்வளோ கம்மி ஆகுது. நீங்க வந்து எல்லாத்துக்கும் கொடுத்து கம்மி தான் ஆகுது. நீங்க வந்து என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. ஆனா நல்லது நடக்கும் போது நீங்களே வந்து எப்படி பண்றீங்க அப்படின்னா, இல்ல எப்படி இதெல்லாம் நடக்கும், எப்படி எனக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து தடுத்துடுறீங்க. ஓகே, அதுதான் நான் பார்க்குறேன். நீங்கள் தடுக்காமல் இருந்தால் உங்களுடைய ஃபினான்ஷியல் லைஃப்பும் சரி, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பும் சரி ரொம்பவே அழகாக போகும். ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான கார்ட்ஸ் இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. பாய். ஹாய் பைல் நம்பர் 3. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்ட்டு பார்க்கலாம். பைல் நம்பர் 3 உடைய கரண்ட் சுச்சுவேஷன். ஏன் இவ்வளோ ஸ்டக் ஆகுதுன்னு தெரியல. ஓகே, பரவாயில்ல. ஓகே, இப்போ ஒரு ஓஷோ கார்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம் உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன் பார்த்து. ஃபைல் நம்பர் 3 உடைய கரண்ட் சிச்சுவேஷன். ஓகே, தென் உங்களுக்கு அட்வைஸ் என்னன்னு பார்க்கலாம். அட்வைஸ் இதே தான் பைல் 2க்கும் வந்துச்சு. ஓகே, ஏன் தெரியல, அதை எடுக்க தோணலை. ஓகே, ஒரு டேரோ கார்டு ஏதாவது கொஞ்சம் பார்க்கலாம் உங்களுடைய அட்வைஸ் என்னன்ட்டு. Advice. Okay.
ஏஸ் எனர்ஜி. ஓகே, ஸோ எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ரக்அப் எனர்ஜி மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, ஸ்ட்ரக்அப்னா நீங்கள் ஏதோ ஒன்றுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. இது நடந்தால் இது சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறீங்க. பட் ஆனால் அது ஏதோ ஒரு இடத்துல இல்லை, எனக்கு இப்போதைக்கு ஐயோ என்னால் பண்ண முடியல, இப்போதைக்கு நான் எதுலேயோ ஒரு விஷயத்தில் ஸ்ட்ரக் ஆகிட்டேன், என்னால் இப்போ அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், நான் ஏதோ படிக்கணும்னு நினச்சேன். எல்லாமே இனிஷியல் ஸ்டார்டிங்கில் நான் எல்லாமே பண்ணேன். ஓகே, ரொம்ப ஜாலியாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் என் ஃபீஸ் கட்டுறதுக்கு எல்லாமே பண்ணேன். பட் ஒரு மிட் ஸ்டேஜில் வரும்போது இன்னொன்று எனக்கு ஃபினான்ஷியலி ஸ்ட்ரக்அப் ஆகிட்டேன். இன்னொன்று நான் ஏன் படிக்க ஸ்டார்ட் பண்ணேங்கிற கோலே எனக்கு தெரியாமல் இருந்தது. ஓகே, அதே மாதிரி நீங்கள் நிறைய விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்ட்ரக்அப் ஆகிட்டு பட் ஆனால் நீங்கள் ஃபுல்லுமே கூட முடிக்க மாட்டீங்க. அதில் எப்படியாவது நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க. தெர் இஸ் டூ மச் ஆன் யோர் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நிறையா இருக்குது. எப்படின்னா ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காலு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசி நீங்கள் எந்த பாத்துல நான் போகணும், எனக்கான வழி எது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலே உட்காந்துருக்கீங்க. ஓகே, அதனால உங்கள் மைண்ட் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவீங்க, அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்று கிளிக் ஆயிருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு அது கிளிக் ஆயிருக்காது. ஓகே, உங்களுக்கு நீங்கள் எடுப்பீங்க, அது கொஞ்ச நாள் போகும், அதுக்கப்புறம் அது மேலே இன்ட்ரெஸ்டே போயிடும். ஏன்னா நீங்களாம் அதை சூஸ் பண்ணல. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஓகே இதுவும் நம்ம பண்ணலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இதுக்கான வாய்ப்பு இருக்கு, நம்ம பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் ஏதோ ஒரு வகையில் சாதிக்கணும், இல்லை நம்ம ஏதோ ஒரு இதில் நம்ம எப்படியாவது ஜெயிச்சிட மாட்டோமா, எப்படியாவது வெளியில் வந்துட மாட்டோமா, ஏதாவது யாராவது நம்மளை தூக்கி விட்டுற மாட்டாங்களா, நம்மளை கைட் பண்ணிட மாட்டாங்களா அப்படி இப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே, நமக்கான விடியல் எப்போ வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் இதனால கஷ்டப்படுறீங்க, எனக்கான பாதை எது அப்படின்னு தெரியாமல். ஸோ ஃப்ளோவில் போங்க, கோயிங் வித் த ஃப்ளோ. ஓகே, சில்லாக இருங்க. ஓகே, நீங்கள் எதுவுமே போட்டு யோசிக்காதீங்க. ரொம்ப கேஷுவலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கான இப்போ நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் எப்பவுமே இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன சொல்லுங்கள், இப்போ ஒரு சில விஷயம் எனக்குன்னு இருந்தால் எனக்கு நடக்கும், அது என் வழியில் கொண்டு வாங்க, இந்த கெரியர் தான் எனக்குன்னா அது என் வழியில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்ப்பீங்க அது உங்கள் வழியில் நிற்கும். அப்படி உங்களுக்கு அதுலேயுமே ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக இல்லை எனக்கானது மாதிரி தோணலை, ஏதோ ஒன்று அப்படின்னு தோணுது அப்படின்னா அப்போ கூட நீங்கள் என்ன சொல்லுங்கள், இது எனக்கானது இல்லை அப்படின்னா நீங்கள் எடுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக பாருங்கள், ஒரு 2 daysல எடுத்து விட்டுருவாங்க. ஸோ அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் உங்களுக்கான சரியான பாதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எதுலையாவது முன்னேறணும்னு நினைக்கிற நீங்கள் ஏதோ ஸ்டக் ஆகி இருக்கிறதுனால நீங்கள் சில், ரொம்ப ரிலாக்ஸ்டா, ஓகே நமக்கானது நம்மளை தேடி வரும், நம்ம ஒன்றும் தேடி போ தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனே போயிடலாம். உங்களுடைய மைண்டும் ஃப்ரீ ஆகும். ஓகே, நீங்கள் உங்கள் மைண்டு கிளியராகவே இல்லை, நம்ம எதில் போகிறதுன்னு தான் இருக்குது. இப்படி போகவா அப்படி போகவா, நம்ம நல்லவங்களா இருக்கவா கெட்டவங்களா, கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது, யாருமே பேட் பீப்புள்னு கிடையாது, யாருமே ரொம்ப நல்லவங்களும் கிடையாது. எப்படி சொல்றது, ஒரு கோவப்பட்டு நம்ம பேசுறதா இல்ல அமைதியா ஒரு சில விஷயம் பொறுமையா டீல் பண்றதா அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. எல்லாமே இந்த ஒரு விஷயம்னாலதான் நீங்க எப்படி நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் பார்க்கணும். ஓகேவா, நிறைய நல்லது கெட்டது எல்லாமே நீங்க யோசிக்கணும். அண்ட்
ஃப்ளோவில் போங்க. தட் இஸ் த ஒன் அட்வைஸ் ஐ எம் சீயிங். ஃப்ளோ, நீங்கள் வந்து ஒரு கோயிங் வித் த ஃப்ளோவில் நல்லா அது பாட்டுக்கு போட்டோம், அது பாட்டுக்கு நமக்குன்னு இருந்தால் நமக்கு வரும். இல்லையா போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குட் பை சொல்லிட்டு, அது உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தாலே வந்து இல்லை இது நமக்கானது இல்லை அப்படின்னா எடுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஃபார் பாயிண்ட் நம்பர் 3. பை பாய்.